கணவன் ஒரு சக்கரம், மனைவி ஒரு சக்கரம். ரெண்டு சக்கரமும் ஒன்னா சேர்ந்து போனாதான் வாழ்க்கைங்கிற வண்டி அழகா போயிட்டே இருக்கும். அப்ப ஏன் சில வண்டியில ஸ்டெப்னி வச்சிருக்கான்? இப்ப எல்லா பொண்டாட்டியையும் பார்த்தா ஆம்பளைங்களுக்கு பேய் மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க, பிசாசு மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க. ஆனா பொண்ணுங்க எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய கணவனை பார்த்தா சாமி மாதிரி தெரியுங்க. பத்த பிள்ளைய நடத்துற மாதிரி நடத்துறீங்க. போலீஸ்கார அக்கிஸ் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நீங்க ஒரு அப்பனா பேசாம இருக்கானே நீ. பேசாம நீ ஊர்ல போய் பாருங்க. அவன் வயசுக்காரல பெத்த அப்பன மதிக்கிறான். நான் அவனுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை அப்புறம் தான் கல்ல குண்டி மண்ணை உடைச்சிருப்பேன். போய் எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இது போய் வேடிக்கை பார்க்கறாங்க. வேடிக்கை எல்லாரும். மாடு முன்னால போனோம்னா மாடு முட்டும், பெண்ணு பின்னால போனோம்னா பெண்ணு திட்டும். ஆக மொத்தம் ரெண்டுமே மேய்க்க முடியாது, பெரிய கஷ்டம். ஹலோ மேடம், நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. ஐயோ, எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? உங்க ப்ரோகிராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு மேடம்? பேங்க்ல கேஷியரா இருக்காரு சார். சரிமா, அப்புறம் உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்ரஸா? எதுக்கு? நாங்க கேக்குற கேள்விக்கு யாராரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பூரா தங்க காசு கொடுக்கறது வழக்கம். அப்படியா? அப்ப அட்ரஸ் எழுதிக்கோங்க. மேடம், குமாரப்பா, குமாரப்பா, நீங்களும் வர்றீங்க போறீங்க குழுவுல காசு கட்டுனோர கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. எங்க அண்ணி வயசு ஏறணும்னா எங்க அண்ணன் வயசு கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்க பச்ச? நான் எங்க பச்ச? அதான்டா கேக்குறேன். நீ எங்க பச்ச? அதான்டா சொல்றேன். எங்க பச்ச? டேய் கர்மாந்திர பூச்சோனே நீ எங்கடா பச்ச? தனியம் பூச்சோனே நான் எங்க பச்ச? ஸ்கூலுக்கு போல. அதான் ஏன்டா ஸ்கூலுக்கு போல? இங்க வாங்க. வேலைக்காரிக்கு 2 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தீங்களாமே, நீ தாண்டி சொன்ன வேலைக்காரிக்கெல்லாம் ரொம்ப இடம் தராதுன்ட்டு. அந்த 2 சென்டோட முடிச்சிருக்காங்க. நேற்று நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு திடீர்னு பார்க்குறேன் என் கையில் காசு இல்லை. ஐயோ, அப்புறம் என்னடா செஞ்ச? பையிலேருந்து எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு.